அனைவருக்குமான முதல்வர் உடன் இணைந்து வழங்குபவர்கள் ஸ்ரீ ஜெயபிரபா ஜுவல்லர்ஸ் பிரைவேட் லிமிடெட் மதுரை, சாந்தா சில்க்ஸ் அழகின் கம்பீரம் மதுரை, ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம், அனுஜ் ஸ்டைல்ஸ், கிஸ்கால் டிஎம்டி நம்பர் 1 டிஎம்டி கம்பிகள், கிஸ்கால் டிஎம்டி கம்பிகள். சொல்லில் உறுதி, செயல்களில் தெளிவு, எதிர்ப்புகளை எல்லாம் வளர்ச்சியாக மாற்றும் கலைஞரின் அறிவு, எல்லோருக்கும் எல்லாம் என்பதை கொண்ட கொள்கையாக மட்டுமல்லாமல் அதனையே திட்டங்களாகவும் செயல்படுத்தும் தன்னிகரில்லா ஓர் தலைவர். கல்வி மறுக்கப்பட்ட இடத்தில் பள்ளிகளை திறந்தார். பெண்கள் ஒடுக்கப்பட்ட இடத்தில் அவர்களின் உரிமை குரலாக ஒலித்தார். ஓர் அரசியல் தலைவராக மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டின் தலையெழுத்தை மாற்றிய திராவிட மாடல் நாயகருக்கான ஓர் விழா. சூப்பர் ஸ்டேட்டாக திகழும் தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தை பார்த்து பார்த்து வடிவமைத்து கொண்டிருக்கும் அதே நேரம் அதில் எந்த ஒரு தனி நபரையும் கூட பின்தங்க விடமாட்டேன் என்று சொல்லக்கூடிய முதலமைச்சரை நாம் பெற்றிருக்கிறோம். அதனால்தான் அவர் அனைவருக்குமான முதல்வர் என்று கொண்டாடப்படுகிறார். நம் பெருமைக்குரிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரை நெகிழ்ச்சியோடும் மகிழ்ச்சியோடும் கொஞ்சம் உரிமையோடும் நாம் வாழ்த்தவே உணர்ச்சிகளால் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது இந்த விழா. இந்த உணர்ச்சி மிகு விழாவுக்கு வருகை புரிந்திருக்கும் அனைவரையும் கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சியின் சார்பாக பேரன்போடு வருக வருக என வரவேற்கின்றோம். முதலமைச்சர்களுக்கெல்லாம் முதலமைச்சராக தன்னையும் உயர்த்தி தமிழ்நாட்டையும் உயர்த்தி காட்டியிருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரை வாழ்த்த வருகை தந்திருக்கும் ஆளுமைகள் அனைவருக்கும் பெருமகிழ்ச்சியோடு வருக வருக என வரவேற்கிறோம். முதலில் மேடையில் வீற்றிருக்கும் ஆளுமைகள் அனைவருக்கும் மரியாதை செய்யுமாறு கலைஞர் தொலைக்காட்சியின் மேலாண்மை இயக்குனர் திரு அமிர்தம் ஐயா அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தமிழ்நாட்டின் அனைத்து குடும்பங்களும் இந்த திராவிட மாடல் ஆட்சியால் ஏதோ ஒரு வகையில் நிச்சயம் பயன்பெற்றிருப்பார்கள். அதே பெருமையோடு நாம் திராவிட மாடல் 2.0 அரசுக்கு தற்போது தயாராகி கொண்டிருக்கிறோம். அந்த பெருமையுடனே இந்த வாழ்த்தரங்கமும் இனிதே துவங்குகிறது. முதலாவதாக துடிப்பும் உற்சாகமும் ததும்பும் தமிழ் இளையோரின் பிரதிநிதியாக பிரபல தமிழ் பேச்சாளர், சமூக நீதி சிந்தனைகளை தன்னுடைய பேச்சுக்களில் கொண்ட, தமிழை அழுத்தம் திருத்தமாக உச்சரிக்கக்கூடிய வெகு சில பேச்சாளர்களில் ஒருவரான திருமிகு கபிலா விசாலாட்சி அவர்களை வாழ்த்துரை வழங்க வருமாறு உங்களின் கரகோஷத்தோடு வரவேற்கிறேன். ஆக சிறந்த ஆளுமை திறனோடு இந்த மேடையிலே வீற்றிருக்கின்ற போற்றுதலுக்கும் வணக்கத்திற்கும் உரிய பெரியார் வழி விரும்பும் பெரியோர்களே, இந்த கட்சியின் மீதான பேரன்போடும் பெருமதிப்போடும் இந்த அரங்கம் முழுவதும் தங்கள் உற்சாகத்தால் நிறைத்து கொண்டிருக்கின்ற கட்சியின் அன்பர்களே, வருவோரையெல்லாம் உறவாக எண்ணி வாழ வைக்கின்ற சென்னையின் அன்பு தமிழ் தோழமைகளே, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய மிக பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மானமும் அறிவும் மாந்தர்க்கு அழகு என சொன்ன பெரியாரிய சிந்தனையோடு இருக்கின்ற அத்துணை பெண்களையும் பேரறிவோடும் பெருமதிப்போடும் சுயமரியாதையோடும் வாழ வேண்டும் என்பதற்காக புதிய திட்டங்களை உருவாக்கி அதை மிகச் சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கின்ற தமிழக அரசுக்கு ஒரு தமிழச்சியாக நன்றி சொல்வதற்கான மிகப்பெரிய வாய்ப்பாகத்தான் இந்த மேடையை நான் பார்க்கிறேன். எழுத்தாளர் அம்பை வீட்டின் மூலையில் ஒரு சமையலறை என்ற ஒரு கதையை எழுதியிருப்பார். அதுல பொண்ணுங்க கையிலெல்லாம் கரண்டிய கொடுத்துட்டு இந்த சமூகம் அவர்களை எப்படி சுரண்டி கொண்டிருக்கிறதுன்னு எழுதியிருப்பார். கையிலே அகப்பை கருப்பையிலே பிள்ளை என்று வாழ்ந்து கொண்டிருந்த பெண்ணினத்தை
பையை சுமக்க வைக்க புதிய புதிய திட்டங்களை தீட்டியிருப்பதால் பெண்ணினம் என்றைக்கும் இந்த அரசுக்கு கடமைப்பட்டிருக்கிறது. மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு உயர்கல்வி உறுதி திட்டம். பள்ளி முடிச்ச எல்லா பிள்ளைக்கும் பட்டம் முடிக்கிற வரைக்கும் மாசந்தோறும் 1000 ரூபாய். இது ஏதோ சின்ன விஷயம் மாதிரி வெளியில இருந்து பார்த்தா தோணும். ஆனா அந்த 1000 ரூபாய் சன்மானம் ஒவ்வொரு பெண்ணையும் அவரவர் காலில் நிற்க வைப்பதற்கான தன்மானம். காலம் காலமாகவே யுகம் யுகமாகவே பெண்கள் நடந்து வந்த பாதையெல்லாம் நம்ம வரலாற்றில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. வீடுகள் தோறும் நம்ம பாட்டி அத்தை அம்மாலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க, எவ்வளோ வலியை சுமந்திருக்காங்க, எவ்வளோ அவமானங்கள் பட்டிருக்காங்கன்னு அவங்க சொன்னா கூட நம்ம புரிஞ்சுக்க முடியாது. இன்னைக்கும் கூட வீட்டில் சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் முன்னாடி அம்மா தட்டை எடுத்து உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பிச்சாங்கன்னா நம்ம எல்லாருக்குமே பார்க்கறதுக்கு அதிசயமா இருக்கும். ஏன்னா இந்த சமூகத்துல சாதிய கொடுமையை விட பெண் தியாகின்னு தியாகத்தின் பெயரால் நடக்கின்ற இந்த கொடுமை ஒரு சைலண்ட் கில்லர். இப்படி ஒரு பெண் வாழ்க்கை முழுக்க காலம் காலமா உழைச்சுக்கிட்டே இருப்பா. அவளுடைய உழைப்புக்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டியும் கிடையாது. இப்படி அக்கௌண்டபிலிட்டியே இல்லாமல் உழைப்பவளுக்கு அவளுடைய பெயரில் ஒரு அக்கௌண்டே ஆரம்பிச்சு மாதம் மாதம் 1000 ரூபாய் வந்து விழுதுன்னா அது கொடுக்கிற நம்பிக்கை, அது கொடுக்கிற அடையாளம். ஏற்கனவே 1000 ரூபாய்னு உற்சாகத்தோடு இருந்த பெண்களுக்கு இன்றைக்கு 5000 ரூபாய் தந்திருக்கிறார்கள். அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு என்று வாழ்ந்திருந்த பெண்ணினத்தை உச்சம், திடம், ஞானம், உயிர்ப்பு என்று உயிர் தெழ வைத்திருக்கிறது இந்த திராவிட அரசு. எங்க வீட்டு பக்கத்துல ஒரு பாட்டி இருக்காங்க. கூட இருக்கிற தாத்தாக்கு பாட்டியை விட வயசு அதிகம். ஒவ்வொரு மாசமும் ரேஷன் கடைக்கு பொருள் வாங்க போறதுக்காக அந்த வேகாத வெயில நடக்க முடியாம நடந்து அந்த பாட்டி வரிசையில நின்று சாமான வாங்கி வீட்டுக்கு வந்து காஞ்ச வயிற்றுல கஞ்சியை காய்ச்சி குடிக்கிறதுக்குள்ள ஏண்டா அந்த உசுறு இன்னும் இருக்குன்னு தமிழகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மூதாட்டியும் விடுகின்ற ஏக்க பெருமூச்சை கூட ஒரு முதல்வரால் புரிந்து கொள்ள முடியுமா? விளைவு வயதானவர்களுக்கு வீடு தேடி ரேஷன் பொருள். ரேஷன் பொருளை அள்ளி அள்ளி கொடுத்திருந்தா அவர் ஒரு முதல்வராக மட்டுமே இருந்திருப்பார். ஆனால் அந்த பொருட்களை எல்லாம் வீடு தேடி கொண்டு வந்து கொடுத்ததுனால தான் தெரியுது இந்த முதல்வர் அன்பு நிறைந்த ஒரு புதல்வரை போலவும் வாழ்பவர் என்று. மேலோட்டமா பார்த்தா இன்னைக்கு நிறைய பெண்கள் படிக்கிறாங்க, வேலைக்கு போறாங்க, வெளிநாட்டுக்கு போறாங்க, அதிகாரத்துல இருக்காங்க, அரசியல்ல இருக்காங்க. இப்ப இப்படி இருக்கும் பொழுது பெண்கள் இவ்வளவு முன்னேறிட்டே இருக்கும் பொழுது இந்த பெண்களுக்கு இலவசமா ஒரு பஸ் தேவையா, அவசியமானு நிறைய பேருக்கு தோணும். ஆனா நம்மளுடைய நாட்டில் சாதனை பெண்களை விட சாமானிய பெண்கள் தான் 50% மேல இருக்காங்க. அப்ப இந்த சாமானிய பெண்கள் கடந்து வந்த பாதையெல்லாம் வீடுகள்ல பொம்பளை புள்ள படிச்சது போதும் வீட்டோட இருன்னு சொல்ற அப்பாவின் அதிகாரத்துக்கு முன்னாடி கைய கட்டணும். 6 மணிக்கு மேல பொம்பளை பிள்ளைக்கு வெளியில என்ன வேலைன்னு கேட்கிற அண்ணனுடைய அடக்குமுறைக்கு முன்னாடி கைய கட்டணும். நீ வேலைக்கெல்லாம் போவேனா, சமைச்சு வீட்டை பார்த்துக்கன்னு சொல்ற கணவனின் ஒடுக்குமுறைக்கு முன்னாடி கைய கட்டணும். இப்படி கைய கட்டணும் கட்டணும் கட்டணும்னு இருந்த பெண்களுக்கு இந்த கட்டணம் இல்லா பயணம் என்பது பெண் அடிமைத்தனத்தை மடிய வைக்கும் ஒரு விடியல் பயணம். எங்க வீட்டு வாசல்ல ஒரு பாட்டி வெள்ளரிக்காய் கடை போட்டிருப்பாங்க. வயசு 70 இருக்கும். ஆனா அந்த வயசுலையும் உழைச்சுதான் சாப்பிடுவேங்கிற ஒரு உற்சாகம் அவங்களுக்கு. ஒவ்வொரு நாளும் அந்த இடத்துக்கு 10 ரூபா கொடுத்து வரணும், திரும்ப 10 ரூபா கொடுத்து போகணும். அந்த பாட்டி ஒரு நாள் முழுக்க கூவி கூவி வித்தாலும் 100 ரூபாய்க்கு மேல வியாபாரம் பார்க்க முடியாது. இப்போ ஒரு எறும்பு சின்ன அரிசி எடுத்துட்டு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எல்லாருக்கும் பார்க்கறதுக்கு அது ஒரு அரிசி. ஆனா அந்த எறும்புக்கு அது பாரம். அந்த 20 ரூபா மிச்சமாகுது இல்ல, 100 ரூபா சம்பாதிக்கிற பாட்டிக்கு அந்த 20 ரூபா மிச்சமானா
ராத்திரிக்கு 4 இட்லியை வாங்கி சாப்பிட்டு படுத்துருவா. அப்ப இந்த விலையில்லா பயணம் என்பது ஏழைகளின் வீடுகளில் உலை கொதிக்க உதவும் பயணம். பெண்கள் சாதிப்பதற்கு துணை நிற்பது மட்டுமல்ல, பெண்களின் செயல்களை சாதனையாக்கி காட்டுவதும் இதே அரசுதான். இந்த அரசுக்கு தாய்மையை கொண்டாடவும் தெரியும், மன தூய்மையை கொண்டாடவும் தெரியும். ஒரு நாள் திருவல்லிக்கேணியில ரோட சுத்தம் பண்ணிட்டு இருக்கும் போது கிட்டத்தட்ட 45 சவரன் தங்கத்தை மொத்தமா பார்த்தோன்னே அதை அப்படியே எடுத்துட்டு போய் பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்தாங்கல்ல பத்மாக்கா, அவர்களை அன்றைக்கு மட்டும் வாழ்த்தி அவர்களின் நேர்மையை பாராட்டி பரிசு கொடுத்திருந்தால் அது சாதாரண அரசு. ஆனால் தமிழக அஞ்சல் தலையில் திருப்பூர் குமரன், மொழிஞாயிறு தேவநேய பாவாணர், வாரியார் சுவாமிகள் இவர்களின் வரிசையில் ஒரு தூய்மை பணியாளரான பத்மாக்காவின் முகத்தையும் பதிய வைத்தார்களே. வாய்மையே வெல்லும் என்ற தமிழக அரசின் முத்திரையில் பதிக்கப்பட்ட எழுத்துக்களை மெய்ப்பித்து காட்டியிருக்கிறது இந்த வீரிய அரசு. தமிழிலே பழமொழி 400 அப்படின்னு ஒரு இலக்கியம் உண்டு. அந்த பழமொழி 400ல இருக்கிற ஒரு வரி, தெரிஞ்சு எழுதுனாங்களோ தெரியாம எழுதுனாங்களோ, அந்த வரி என்ன தெரியுமா? சூரியனை கை மறைப்பார் இல்லை, சூரியனை கை மறைப்பார் இல்லை. இத்தனை மாற்றங்களை நிகழ்த்திய இந்த சூரியனின் கதிர்களையும் எத்தனை முயற்சி செய்தாலும் யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. எத்தனை தலைமுறைகள் கடந்தாலும் பெண்களுக்கு நீங்கள்தான் இதய சூரியன். நம்முடைய முதல்வர் அவர்கள் உள்ள நலத்தோடும் உடல் நலத்தோடும் முத்தமிழை போல எக்காலமும் தமிழகத்தை ஆட்சி செய்ய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.